வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவன் ட்ரம்ப்பை பற்றி தான். இது வந்து இவர் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர் மாதிரி ஆகிட்டார். நம்மளுக்கு யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. டெய்லி கண்டென்ட் எதாவது கொடுத்துட்டே இருக்கிறதுனால எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, நல்ல போகுது. கண்டென்ட் தானே ஒரு யூடியூபர்ஸ்க்கு மெயின் ஃபியூல் மாதிரியே, அதுதான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ இன்னொரு கண்டென்ட் என்னென்னா, இப்போ வந்து அவரை வந்து ஆல்ரெடி வந்து இந்தியா மேலே 50% வரி விதிச்சிருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அவருடைய நம்ம பொருட்கள் வந்து அவர் நாட்டுக்கு போகும்போது இறக்குமதி செஞ்சு, அவர் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும்போது வரி விதிப்பு அதிகம். அதே அவங்க பொருட்கள் வந்து அமெரிக்க பொருட்கள் வந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி நம்ம செய்யும்போது வரியே இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மி பண்ணுங்கள், வரியே இருக்கக்கூடாது அப்படின்றாரு. இது வந்து சின்ன புள்ளத்தனமாக இருக்குது. அவர் சொல்கிறது வந்து ஒரு ஹிப்போக்ரிட்டிக்காக இருக்கார். அவர் ஹிப்போக்ரஸினா என்னென்னா, எனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஷார்ட்டாக சொல்லணும், அப்படி தான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரி மாதிரி போக்கில் தான் அவர் இருக்கார். இப்போ வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டே இருக்குது. இப்போ வந்து நேருக்கு நேராக நம்ம பிரதமர் மோடியும் நம்ம நாட்டு பிரதமர் மோடிஜியும் நம்ம தலைவன் ட்ரம்ப்பும் 2 பேரும் நேருக்கு நேராக சந்திக்க போகிற ஒரு காட்சி வெகு சீக்கிரமாகவே அரங்கேற போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கடையில் 50% வந்து நம்மளுக்கு வரி விதிச்சிருக்காங்க இல்லையா, இது வந்து இந்தியா வந்து இதை வந்து நான் கொஞ்சம் கூட சட்டையே பண்ணலை, பொருட்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து கடுப்பு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, 4 தடவை அவர் ஓவல் ஆஃபீஸ்லேருந்து, நம்ம அமெரிக்க அதிபர் ஓவல் ஆஃபீஸ்லேருந்து நம்ம பிரதமருக்கு 4 தடவை ஃபோன் அடிச்சிருக்காங்க. நம்ம பிரதமர் வந்து அது வந்து ரெஸ்பாண்டே பண்ணலை. அது இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ரொம்ப வந்து கடுப்பாக இருக்குது. அந்த கடுப்பில் வந்து அவர் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போதைய அமெரிக்க ஊடகங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, சீக்கிரம் இந்த இந்தியா மற்றும் அமெரிக்க உறவு வந்து சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியா வந்து சைனா ஷாங்காய் மாநாடு நடந்தது இல்லையா, அப்போது வந்து நம்ம வந்து சைனாக்கிட்டேயும் ரஷ்யாக்கிட்டேயும் ரொம்ப அழகாக நம்ம நெருக்கம் காட்டி நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். இது வந்து அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இது வந்து வைத்தறிச்சலாக இருக்குது ட்ரம்ப்புக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இந்தியாவுக்கிட்ட தொடர்ந்து அவங்களுடைய ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்து யூஎஸ் ஃபாரின் டெலிகேட்ஸ் டெய்லி இதே பஞ்சாயத்து தான். இந்தியாக்கிட்ட நம்ம ஆஃபீஸர்ஸ்கிட்ட, நம்ம ஃபாரின் மினிஸ்டர்ஸ்கிட்ட டெய்லி வந்து இது பஞ்சாயத்தை தான் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது நண்பர் மோடி அப்படின்னு ஆல்ரெடி அவர் வந்து நண்பர் தான் சொல்கிறார். ஆனால் நண்பர் மாதிரியே நடந்துக்கிறார் அப்படின்னா அது கொஞ்சம் கூட இல்லை. எனது நண்பருடன் பேச நான் ரொம்ப ஆவலுடன் இருக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு, ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. வெகு சீக்கிரமான இணக்கமான ஒரு தீர்வு கண்டிப்பாக வருவதில் சிரமம் இருக்காது அப்படின்னு நம்ம தலைவன் சொல்கிறார் ட்ரம்ப். இதை நம்ம நம்புகிற மாதிரி இருந்தால் நம்பிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இது வந்து எக்ஸ் பக்கத்தில் அவர் போட்டிருக்காரு, அவரோட எக்ஸ் பக்கத்தில் அவர் போட்டிருக்காரு. நான் வெளியுறவுத்துறை மூத்த அமைச்சரும், அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை மூத்த அமைச்சரும் என்ன சொல்கிறாருன்னா, வெகு சீக்கிரம் அமெரிக்கா இந்திய உறவில் வந்து விரிசல் வந்து ரொம்ப சீக்கிரமே களையப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த மீன் டைமில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெர்மனி வந்து இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிறதுக்கு ஜெர்மனியோட இந்தியன் அம்பாசிடர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் வந்து வேறு நாடு மாதிரி ஓவர் நைட்டில் நாங்கள் வந்து ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு இன்டெரக்டாகவே அவர் வந்து அமெரிக்காவை தான் சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த கைப்புள்ளைக்கு அவருக்கு தெரியாதுன்ற மாதிரி ஜெர்மனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க, வேலை பார்க்கறது வாங்க, ஏன்னா நீங்களாம் நிறைய டேக்ஸ் பே பண்ணுறீங்க எங்கள் கண்ட்ரியில். ஆவரேஜ் ஜெர்மனில் இருக்கிற ஒரு ரெசிடெண்ட்டோட ஒரு இந்தியன் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாரு, அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறாரு. அதனால் எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்து நல்ல ரெவென்யூ தான் கொடுக்குறீங்க, அதனால் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் உங்களை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம தலைவன் ட்ரம்ப்புக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து ஜெர்மன் அம்பாசிடர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்தியன்ஸ் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ப்ராஃபிட் நோட் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த தலைவன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறார் நெக்ஸ்ட் மூவ் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நன்றி. வணக்கம் நண்பர்.